வணக்கம். இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். எக்காலமும் அவசியமான விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை புகுத்துவது பற்றிய பல படிப்புகள் உள்ளன. அவற்றை வழங்கும் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் படிப்புகள் குறித்தும் அதில் உள்ள வாய்ப்புகள் குறித்தும் பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் திரு ராமசாமி அவர்கள். சந்தேகங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தெளிவு பெறலாம். வணக்கம். வணக்கம். இந்த விவசாய படிப்புகள், வேளாண் சார்ந்த இந்த படிப்புகளுக்கான போட்டி எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கா, இல்லை எப்படி இருக்கு அதற்கான போட்டி என்பது? கடந்த 4 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 800 இடங்களுக்கு 4000 விண்ணப்பங்கள் பெற்று வந்த காலத்திலிருந்து 2600 இடங்கள் உருவாக்கப்பட்டு அதற்காக 39,580 விண்ணப்பங்கள் வரப்பெற்றிருக்கின்றன. 11ஆம் தேதியோட விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டிருக்கின்றன. வருகின்ற 21ஆம் தேதி தரவரிசை பட்டியல் அறிவிக்கப்படும். அதிலிருந்து தனக்கு வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். எல்லோருமே லாஸ்ட் இயர் என்ன கட் ஆஃப் மார்க்கு, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் மார்க் வரும்னு தான் கேட்டுட்ருக்காங்க. ஆனால் யார் விண்ணப்பம் பண்ணியிருக்காங்கிறது தெரியாது. அதனால் 21ஆம் தேதி தான் யார் எந்த நிலையில் இருக்காங்க, எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்பது தெரியும். இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி அக்ரி அப்படின்னு பார்த்தாலே ஒரு போட்டித் தேர்வுக்காக அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு படிப்பாகவும் முன்னாடி எல்லாம் பார்க்கப்பட்டது. அப்படியே தான் இப்பவும் இருக்கா? பொதுமக்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றதோ அதே போன்றுதான் அவர்களுடைய குழந்தைகளுடைய பார்வையும் இருக்கும். பொதுவாக நடுவண் அரசு நடத்துகின்ற யூபிஎஸ்சி என்று சொல்லப்படுகின்ற தேர்வு முறைக்கு உகந்தவாறு படிப்பு எங்களால் வகுக்கப்பட்டு இருக்கின்றது. பரவலாக எந்த துறையிலும் புகுந்து கொள்ளலாம். அதாவது மருத்துவத்துறை அல்லது வழக்காடு சட்டத்துறை தவிர மீது எல்லா துறைகளிலும் எங்களுடைய மாணவர்கள் பரிமளிக்கின்ற வகையில் எங்களுடைய பாடத்திட்டம் அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, எப்போவுமே இந்த காலத்தில் அதிகமாக நிறைய பேர் காலையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் ஒரு குழந்தை ஆகிட்டதுனால 9 மணி வரலையும் குழந்தைங்க தூங்கித்தான் பழக்கம். எங்கள் கல்வி முறையில் பார்த்திங்கன்னா அவங்க 6 மணிக்கு எந்திரிச்சு தான் ஆகணும், 7 மணிக்கு ப்ராக்டிக்கலுக்கு வந்து தான் ஆகணும். அந்த வகையில் வரும்போது வாழ்க்கை முறையை சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த குழந்தைகளுக்கு தருகின்றோம். பாடத்திட்டங்களையும் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற வகையில் விரிவாக்கி தருகின்றோம். அதனால் இந்த கல்விக்கு வருகின்றவர்கள் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதிக நேரம் படிக்க வேண்டியது இருக்குது, தேர்வு முறைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இவை அனைத்தும் எதற்காக செய்கிறோம் என்று சொன்னால், வருகின்ற காலத்தில் இளைஞர்களுக்கு போட்டி அதிகமாக இருக்கும். உலக அளவில் அவர்கள் தங்களை தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக படித்தாக வேண்டும், பயிற்சி பெற்றாக வேண்டும், திறமையை வளர்த்து கொண்டாக வேண்டும். திறமையின் மூலமாகத்தான் அவர்கள் பரிமளிக்க முடியும். அதனால்தான் இந்த பாடத்திட்டங்கள் அவ்வாறு வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய ஆசிரியர்களும் தன்னை அர்ப்பணித்து, நான் முதல்ல சொன்னது மாதிரி 7 மணிக்கே வந்து பாடம் சொல்லிக் கொடுக்கணும், அதுவும் செய்முறை பாடங்கள் சொல்லிக் கொடுக்கணுன்னாக்க அவங்க அதோட முன்னால் வரணும். 3 மணி நேரம் முன்னால் அவங்க பயிற்சி பெற்றாகணும். இதை இணைந்து இருவரும் செயல்படுகின்ற காரணத்தினால் வெற்றி வாய்ப்பை அதிகரித்திருக்கின்றோம். மாணவர்களுடைய ஈர்ப்பையும் அதிகரித்திருக்கின்றோம். எல்லோரும் வர்றவங்க சாதாரணமாக பார்த்திங்கன்னா 96% கட் ஆஃப் நின்று போயிடும். அரசனுடைய கட்டமைப்பின்படி, விதிமுறைகளின்படி நாங்கள் இடமளிக்கிறதுனால நிறைய நேரங்களில் இடம் கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. சில பேர் கோர்ட்டுக்கும் போவாங்க. அதையெல்லாம் தவிர்க்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணிட்டோம்னா, எல்லாமே பதிவேற்றம் செய்யப்பட்டு தரவரிசை வகுக்கப்பட்டு கவுன்சிலிங் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஓப்பனாக நாங்கள் செய்கிறோம். இதில் எந்த மறைவும் இல்லாமல் எல்லாத்தையுமே நான் பண்ணுறதுனால திறந்த வழி பல்கலைக்கழகத்தில் எப்படி பாடம் சொல்லி கொடுக்குறாங்களோ எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி அந்த வகையில் இது ஒரு திறந்த புத்தகம். யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சரிபார்த்து கொள்ளலாம். பொதுவாக இந்த படிப்புகள், உங்கள் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுற படிப்புகளுக்கான தேவை இப்போ இருக்க காலகட்டத்துக்கு எந்த அளவுக்கு அந்த தேவை இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்லணுன்னாக்க பெண்கள் தான் அதிகமாக வர்றாங்க. அவங்க தான் நல்லா படிக்கிறாங்க. 70%லேருந்து 78% வரலையும் பெண்கள் வர்றாங்க. பெண்கள் களப்பணிகளுக்கு போய் நின்று செய்கிறது இயலாத காரியம். பெண்கள் தான் அதிகமாக விவசாய வேலை பார்க்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அவங்களால களப்பணிகள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்க கிராமிய வங்கிகள் அதிகமாக இருக்குது. முதல் தேர்வு மக்களுக்கு என்னவாக இருக்குனாக்க, எங்களுடைய மாணவர்கள் யூபிஎஸ்சிக்கு முதல்ல அட்டெண்ட் பண்ணுவாங்க, அடுத்து பேங்க் வருவாங்க, அதுக்கப்புறம் அரசு பணிகளுக்கு வருவாங்க. இதில் 20% உயர்கல்விக்கு போயிடுவாங்க. கிட்டத்தட்ட 7% வெளிநாடுகளுக்கு
என்ன 4 ஆண்டு படிப்பாக இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு நேரடியாக முனைவர் பட்ட படிப்பு துவங்குவதற்கு வாய்ப்பளிக்கிறது. ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியாவாக இருந்தாலும் சரி, இவங்க வந்து முதல்ல மாஸ்டர்ஸ் டிகிரி அட்மிஷன் கொடுத்துருவாங்க. மெயின்டைன் பண்ணாங்கன்னா அதை அப்படியே சேர்த்து பிஹெச்டிக்கு சேர்த்துக்குவாங்க. இங்கே 4 வருஷம் அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு 3 வருஷத்தில் பிஹெச்டி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் டிகிரி இல்லாமலே பிஹெச்டி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்தியாவில் வந்து அடிப்படை கல்வி, அதுக்கப்புறம் வந்து முனைவர் பட்டம், இது ரெண்டையும் தான் கேட்குறாங்க. நடுவை வந்து கேட்குறதில்ல, மூதியோர்களில் கேட்குறதில்ல. அதை நிறைய இளைஞர்கள் மறந்துடுறாங்க. உங்களுக்கு 2 வருஷம் குறையுது இல்லையா, அதை வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிறது எங்களுடைய மாணவர்கள். இப்போ தொலைபேசி இணைப்பில் திருவண்ணாமலையிலிருந்து புருஷோத்தமன் உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், உங்க கேள்வி என்ன? மேடம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எந்த அளவுக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கு, கேள்வி 1. 2வது வந்து இப்போ பிஎஸ் அக்ரியில எந்த அளவுக்கு இருக்கு மேடம்? பிஎஸ்சி அக்ரி படித்தவங்களுக்கு அரசாங்கத்தில் வந்து வருஷத்துக்கு 450லேருந்து 540 இடங்கள் கிடைக்கும். இதே மாணவர்கள் வந்து உங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்கன்னா வேளாண் பொறியியல் துறையும் தனியாக இருக்குது, அதற்கும் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி தோட்டக்கலைத்துறை, ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க, அது அதனுடைய ஒரு துறையும் இருக்கிறது. இப்போ வருகின்ற ஆண்டில் 480லிருந்து 470 பேர் எடுக்க இருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 6800 பேர் வேளாண் சார்ந்த 6 துறைகளில் அரசு பணியாளர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதில் சாதாரண 10% பணி ஓய்வு பெற்றாலும் கூட அவர்களை நிரப்புவதற்கு கிட்டத்தட்ட 700லிருந்து 800 பேர் அரசாங்கத்திற்கே தேவைப்படுவார். இந்த வனத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு அரசு பணிகளில் வாய்ப்பு இருக்கா? வனத்துறை சார்ந்ததில் வந்துங்க இப்போ இடையில நீங்கள் அதிகமாக நீங்களே முன்னின்று அந்த மாணவர்களுக்காக போராடி இருக்கீங்க, பல்வேறு வகைகளில் செயல்பட்டு இருக்கிறீங்க. இப்போ வந்து அரசு ஆணை வழங்கி விட்டது. அவங்களுக்கு வந்து ஒன்று ஆட்சி பணியில் போகிறதுக்கு, ஐஎஃப்எஸ் போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது, அப்படி இல்லைன்னா ரேஞ்சருக்கு வர்றதுக்கு வழி இருக்குது. அது போக எங்கள் வேளாண்மை துறை சார்ந்த பட்டப்படிப்புகள், மூதறிவியல் படிப்பு படிக்கிறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 72 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இந்த 72 பல்கலைக்கழகங்களில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தவிர மீதி எல்லாத்துலேயும் 40லேருந்து 60% தான் பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு ஆரம்பித்தாங்கன்னா கூட 10%, 20% பணியிடங்கள் நிரப்பிட்டு வந்தாங்கன்னா கூட ஒரு வருஷத்துக்கு 1800 பேர் தேவைப்படுறாங்க. அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் நன்றாக இருக்கின்றன. ஆனால் எங்கே போகிறோம், எதற்காக செல்கிறோம் என்று தன்னுடைய திசையை நிர்மாணித்து கொண்டு நேர்கொண்ட பார்வையோடு செயல்பட்டார்களே ஆனால் படிப்பு முடிந்தவுடன் பணியில் சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரே ஒரு துறை வேளாண் துறை தான். அடுத்த தொலைபேசி இணைப்பில் வினோத் மேல்மருவத்திலிருந்து உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க வினோத். நான் இப்போ 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ டிஎன்ஏயு கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணிருக்கேன். பிடெக் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும்? அது எந்த கட் ஆஃப் கால்குலேட் பண்ணீங்க? அக்ரி கட் ஆஃபா இல்லை இன்ஜினியரிங் கட் ஆஃபா? இல்லை, அக்ரி இன்ஜினியரிங்னு ரெண்டும் தனித்தனியாக பிரித்து பார்க்குறது இல்லைங்க. இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கல்வித்துறையில் ஸ்டெம்னு கொண்டு வந்துட்டாங்க, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உயிரியல், பௌதீகம், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், இது 4னுடைய ஆவரேஜ் எடுத்து தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஆவரேஜ் வச்சு தான் உங்களுக்கு தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. அந்த தரவரிசை பட்டியல் 21ஆம் தேதி உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க எந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து தொலைபேசி இணைப்பில் கம்பத்திலிருந்து ரமேஷ், உங்களுடைய கேள்வி என்ன? ரமேஷ், உங்க கேள்வியை கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். நான் என்னோட பையன் பேர் திலக் சார், சிபிஎஸ்சியில் +2 முடிச்சிருக்காரு. சரி. அந்த பிஎஸ் அக்ரிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன். சரிங்க. அது கட் ஆஃப் எப்படி சார்? ஒரு சிலர் வந்து மேத்ஸ் அதில் சேரும்னு சொல்றாங்க, ஒரு சிலர் மேத்ஸ் சேராது. இல்லை, 4 உண்டுங்க, 4 உண்டு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 4மே உண்டுங்க. 4னுடைய ஆவரேஜ் எடுத்து தான் உங்களுக்கு தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. சிபிஎஸ்சியில் அந்த பையனுக்கு வந்து 5 out of 5 எழுதுறேன் சார். பர்சன்டேஜ் வந்துடுங்க. 100க்கு கட் ஆஃப் இருக்குது. எப்படி 200 கன்வெர்ட் பண்ணுவீங்களா இல்லை 100க்கே வச்சுக்கிறீங்களா? இல்லை 200க்கு தான் பண்ணுவோம். 100 பெருக்குனா சரியா போயிடும், இல்லை 2ஆல் பெருக்கணும்னா 200 ஆக போகுது. 100 2ஆல் அப்படி பிரிக்கிறதா சார்? அது சிஸ்டம் 200ங்கிறது 100க்கு 2ஆல் பிரிக்கிறதா சார்? சரி, இப்போ வேளாண் சார்ந்த இந்த படிப்புகளை பொறுத்த வரைக்கும் வளாக நேர்காணல்களுக்கு வாய்ப்பு இருக்கா? வளாக நேர்காணல்கள் நாங்கள் வந்து ஏனைய கல்லூரிகள் போன்ற இல்லாமல்
பல்கலைக்கழகத்திலேயே மாணவர்களுக்கு தனித்திறமை வளர்த்துக் கொள்வதற்கான பயிற்சியும் கொடுக்கின்றோம். வேலைவாய்ப்புக்கான பல நிறுவனங்களை அழைத்து அவர்களுக்கு வளாக நேர்காணலுக்கும் செய்கின்றோம். 3 நாட்களுக்கு முன்னால் கூட கிட்டத்தட்ட 270 பேர் நேர்காணல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ அரசு துறை சார்ந்த பணிகள் எப்படி இருக்கும், எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத சொன்னீங்க. அதே மாதிரி மாணவர்கள் இதில் முடிக்கிற மாணவர்கள் UPSC போன்ற தேர்வுகள்லையும் வங்கி தேர்வுகள்லையும் பங்கேற்கிறாங்க அப்படின்றதையும் சொன்னீங்க. இந்த துறை சார்ந்த படிப்புகளில் அதாவது பணிகளில் தனியார் துறையில் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு? தனியார் துறைகள்னு பார்த்தீங்கன்னா வேளாண் இடுபொருட்களில் தான் தனியார் துறைகள் அதிகமாக இருக்கின்றன. விதை, பூச்சி மருந்து, உரம், இந்த மாதிரி இதில் தான் இருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 18% அதை வேலைவாய்ப்பு அதில் இருக்குது. அதில் வந்து என்னென்னாக்க அதிகமாக பிரயாணம் பண்ணுறதுக்கு ஆர்வம் உள்ளவங்களுக்கு அது நல்லாயிருக்கும். இருந்த இடத்துல இருந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு IRS மாதிரி அல்லது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது வந்து இப்போ போஸ்டல் சர்வீஸ், ரயில்வேஸில் கூட அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், உங்களுக்கு தொலைநோக்கு பார்வையோடு எங்கே செல்ல வேண்டும் என்று தெரிந்தால் அதற்கான படிப்படியாக நீங்கள் மேலே ஏறி வெற்றியடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட முக்கியமானது என்னென்னாக்கா, நான் முதல்ல சொன்னேன் அதிகமாக பெண்கள் படிக்கிறாங்கன்னு. நம்ம வந்து தாய் தந்தையர்களும் பெற்றோர்களும் அவங்களுக்கு வந்து இது ஒரே ஒரு கட்டமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னாக்க, நீங்கள் வெளியில் போக வேணாம், இங்கே வேலை கிடைச்சதுன்னா சேர்ந்துக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள வந்து ஒரு குழுவாக ஒரு 4 பேர் 5 பேர் ஒன்றா சேர்ந்து கிட்டத்தட்ட நடுவண் அரசு நடத்துகின்ற பல்கலைக்கழகங்கள் 10 இருக்குது. அதில் அந்த மேற்படிப்புக்கு போனாங்கன்னாக்க அவங்களுக்கு 16,000 25,000 ரூபா உதவி கிடைக்குது. அவங்க சம்பளம் வாங்கிட்டே படிக்கிறது மாதிரி இருக்குது. அதே முனைவர் பட்டத்துக்கு போனாங்கன்னா 35,000 ரூபா காசு கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வேறு எந்த இதில் இருக்குது. நீங்கள் வந்து இருந்தாலும் கூட போட்டி அதிகமாக இருக்கும். இதில் வந்து அந்தளவுக்கு போட்டி கிடையாது. அவங்க வந்து முடித்த உடனே வேலை வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலை நாடுகளில் அதுவும் ஐரோப்பாவில் வந்து பிறப்பு வீதம் -4க்கு போயிடுச்சு. 60 வயதுக்கு மேலே உள்ளவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இளைஞர்கள் அங்கே தேவைப்படுறாங்க. 30% இவங்கள்ட்ட இருந்து டேக்ஸ் வாங்கி அந்த வயசானவங்களை காப்பாற்றணும். அவங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டு மக்களை அவங்க அதிகமாக விரும்புகிறாங்க. 21 நாடுகளில் ஐரோப்பாவில் விரும்புகிறாங்க. அவங்க போய் அங்கே பணியாற்றி கொண்டு மூதறிவியலோ அல்லது முனைவர் பட்டமோ படித்து கொண்டு வர்ற போது இங்கே வந்து ஒரு என்டர்பிரினராக உட்காந்துடலாம். அங்கேயே ஒரு டெக்னாலஜி வாங்கிட்டு வந்து இங்கே என்டர்பிரினராக உட்காந்துடலாம். இல்லை விரும்பினாங்கன்னா அங்கேயே வேலை செய்யணும்னா கூட அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு என்ன செய்யணுன்னாக்க, தனியாக போகிறதுனா பயப்படுவாங்க. வகுப்பு தோழர்கள் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். இளமறிவியலில் இருக்கிறது தான் நல்ல நட்பு. இந்த நட்பு தான் கடைசி வரை வரக்கூடிய நட்பு. நல்ல நட்பை உருவாக்கி கொண்டு நண்பர்களாக ஒன்றாக குழுமமாக சென்று மேற்படிப்பு படித்து வெற்றியடைய வாழ்த்துகிறேன். அடுத்து கோவையிலிருந்து ராஜேஷ், உங்க கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க ராஜேஷ். டிஎன்ஏயுல ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் இன்ஜினியரிங் அந்த கோர்ஸ் பத்தி ஃபியூச்சர் எப்படி இருக்கு, இந்தியாவில் வேல்யூ இருக்கா, எந்த மாதிரியான கம்பெனியில் பிளேஸ் ஆகலாம், அதை பற்றி தான் டீட்டெயில்ஸ். அதாவது இன்னைக்கு வந்துங்க ஃபீல்ட் டு பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது நேரடியாக உணவு உங்கள் தட்டில் வந்து விழுகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்க எங்கேயும் நுண்ணுயிர்கள் கலக்காத, நோய்க்கரணிகள் கலக்காத, பூச்சி மருந்து கலக்காத உணவு உங்கள் தட்டில் வந்து விழுகணும்னு சொன்னாக்க ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன் இதெல்லாம் தெரிஞ்சாகணும். அப்போ வந்து இந்த படிப்புக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இப்போ தான் நம்ம ஃபுட் சேஃப்டி பில்லு பாஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபுட் செக்யூரிட்டியும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் குவாலிட்டி கண்ட்ரோல், சர்டிஃபிகேஷன் இன்னும் பிற்காலத்தில் என்ன ஆகும்னு சொன்னாக்க, உற்பத்தி வந்து நமக்கு தேவையானது போக மீதியை வந்து விளைகூட்டு பொருட்களாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். அப்போ வந்து இவங்களுடைய பயன்பாடு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் சாப்பிட்றத விட ஹோட்டலில் சாப்பிடணும்னு தான் நினைக்கிறோம். அந்த வகையில் வரும்போது உணவின் தரம் பார்த்து சொல்லக்கூடியவர்கள் இவர்களாக தான் இருப்பார்கள். இதுலேயும் வந்து நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக தேர்ந்தெடுத்து படிக்கலாம். இந்த கலந்தாய்வு நடைபெற இருக்கு, அடுத்த மாதத்தில் தொடங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த கலந்தாய்வு நடைமுறை பற்றி சொல்லுங்கள். கலந்தாய்வு நடைமுறை வந்து நீங்கள் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாங்க இருக்கும். எல்லா கல்லூரியினுடைய பெயர்களும் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எத்தனை இடங்கள் காலியாக இருக்குது, அதில் எந்த பாடத்திட்டத்தை நீங்கள் விரும்புகிறீங்க, அந்த மாதிரி அதை பார்த்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு அங்கேயே வந்து இனிஷியலாக ஒரு 2000 ருபீஸ் வாங்கிட்டு பில் கொடுத்துருவாங்க. அவங்க வந்து பின்னால் வந்து பணம் கட்டிட்டு என்னைக்கு ஆகஸ்ட் 31 கலந்தாய்வு முடியும். செப்டம்பர் 1 கல்லூரி ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னால் அவங்க அந்த கல்லூரியில் போய் பணத்தை கட்டிட்டு சேர்ந்துருக்கலாம்.
எவ்வளவு இடங்கள் இருக்கு? மொத்தம் 13 படிப்புகள் வழங்குறீங்க, அதுல எவ்வளவு இடங்கள்? இதுல வந்துங்க 6 வந்து அறிவியல் சார்ந்த பட்டப்படிப்புகள், கிட்டத்தட்ட 7 வந்து தொழில்நுட்பம் சார்ந்த பட்டப்படிப்புகள். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக எல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னாக்கா 2600 இடங்கள் இருக்குங்க. இந்த 2600 இடங்களில் கிட்டத்தட்ட 2100 இடங்கள் வேளாண்மைக்கு பொருந்தும். இதில் வந்து உறுப்பு கல்லூரிகளான 14 கல்லூரிகள் வேளாண் பல்கலைக்கழகத்தோடு அரசாங்க கல்லூரிகளே இயங்குகின்றன. 17 கல்லூரிகள் தனியார் கல்லூரிகள் இருந்தன. இதில் மாணவர்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் என்ன வேணும்னா, 65% இந்த தரவரிசை பட்டியல் இருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து எடுத்து தரத்தோடு தான் அவங்களுக்கும் கொடுக்குறோம், தனியார் கல்லூரிகளுக்கும் கொடுக்குறோம். அப்புறம் தனியார் கல்லூரிகள் வந்து இப்போ வேறு இதில் இருக்கிற மாதிரி மார்க் ஷீட்டை வாங்கிட்டு அவங்க அட்மிஷன் போட முடியாது. இந்த தரவரிசையில் இருக்கிற ஒருத்தருக்கு தான் அவங்க கொடுக்க முடியும். அதனால் இந்த மினிமம் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை குறைச்சி எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் இந்த கல்விக்கு வந்து அதிகமான நாட்டம் இருக்கிறது. நிறைய கட்டுப்பாடுகள் வச்சுருக்கிறோம். யாரும் இதில் அவ்வளோ ஈஸியாக உள்ளே வந்து புகுந்துட முடியாது. அடுத்த தொலைபேசி இணைப்பில் ஜெய் கணேஷ், உங்களுடைய கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. ஆலங்குடியிலிருந்து ஜெய் கணேஷ் சார். சொல்லுங்க, உங்க கேள்வியை கேட்கலாம் சார். நான் வந்து 172.75 கட் ஆஃப் சார். சரி, ஹலோ, சொல்லுங்க சொல்லுங்க. 172.75 கட் ஆஃப் சார். எனக்கு அக்ரி கிடைக்குமா சார்? சார், இது வந்து கடவுள்கிட்ட கேட்குற கேள்வியும் அவர் கொடுக்குற பரிசு மாதிரி பூ விழுந்துதான்னு கேட்குற கேள்வி மாதிரிங்க இது. அதாவது நான் தான் சொன்னேன்ல, உங்களுக்கு தரவரிசை பட்டியலில் பாருங்கள், உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறையா நேரங்களில் முதல்ல வந்து சேருவாங்க, அவங்க மேற்படிப்புக்கோ அல்லது மருத்துவ படிப்புக்கோ சில இடத்த விட்டுட்டு போயிடுவாங்க. 2வது கலந்தாய்வு இருக்குது, 3வது கலந்தாய்வு இருக்கிறது. அல்லது சில பேருக்கு சில கல்லூரிகள் பிடிக்காமல் இருக்கலாம், சில கல்லூரிகளுக்கு பிடித்திருக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சரி, இப்போ ஃபுட் டெக்னாலஜி படிப்பு வழங்கப்படுது. இதே மாதிரி கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலையும் ஃபுட் டெக்னாலஜி படிப்புகள் இருக்கு. அதேபோல் ஒரு சில பொறியியல் கல்லூரிகள்லையும் கூட வழங்கப்படுது. இந்த படிப்புகளுக்கும் உங்க கல்லூரியில் வழங்கப்படுற படிப்புகளுக்கு என்ன வித்தியாசம்? இது வந்து இப்போ ஒரு பல்கலைக்கழகம்னு அனுமதிக்கப்பட்டு விட்டால் எந்த பாடத்திட்டத்தையும் அவர்கள் வகுத்து மாணாக்கர்களை சேர்த்து பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். அது வந்து இன்றைய நிலையில் அரசனுடைய செயல்பாடு அப்படி தான் இருக்குது, மத்திய அரசனுடைய செயல்பாடு. அதனால் யாரும் இந்த படிப்பை துவங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் வேளாண்மையை பொறுத்தவரை எங்களுக்கென்று தர நிர்ணய சபை இருக்குது. அவங்க வந்து இது இந்த அக்ரெடிட் பண்ணால் தான், அந்த கோர்ஸ்லேருந்து வந்தால் தான் இவங்க வந்து வேளாண்மை சார்ந்த மூதறிவியலுக்கு அந்த வேளாண் துறையோடவே ஒட்டி போக முடியும். வெளியில் படித்தாங்கன்னாக்கா வெளியில் தான் படிக்கணும், அதிலே போக வேண்டியதான ஒழிய வேளாண் துறையினுடைய அக்ரெடிட்டேஷன் இல்லாமல் தர நிர்ணயம் செய்யப்படாமல் நிச்சயமாக வேளாண்மைக்குள்ளே வர முடியாது. இந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கிற நிறைய பேரோட சந்தேகம் என்னவா இருக்குன்னா, ஏற்கனவே நிறைய நேயர்கள் கேட்டது மாதிரி இந்த கட் ஆஃப்க்கு இந்த படிப்பு கிடைக்குமா அப்படின்றது. கடந்த ஆண்டு கட் ஆஃப் நிலையை வச்சு ஓரளவு யூகிக்க முடியும்ன்றதுனால கடந்த ஆண்டு கட் ஆஃப் நிலையை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கலாம்? இல்லை, உங்களுக்கே தெரியும், 200க்கு 200 வாங்கினவங்க 3000 பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னாக்க எத்தனை வேணும் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நீங்களும் நானும் சொல்ல முடியாது. அதற்காக தான் நான் என்ன சொல்கிறேன், தர வரிசை பார்த்து நிர்ணயிச்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறது. ஆனால் ஒரு இந்த கோடிட்டு பார்க்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பார்க்கணுன்னு சொன்னாக்க எங்கள் வெப்சைட்லே கடந்த ஆண்டு ஒவ்வொரு கல்லூரியிலும் கடைசியாக இந்த பட்டப்படிப்பிற்கு புகுந்தவர்களுடைய மார்க் என்ன, அவங்களுடைய சதவீதம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். கடந்த ஆண்டுக்கு உள்ளது வந்து வெப்சைட்லேயே இருக்குது, அதை அவங்களே பதிவிறக்கம் செஞ்சு பார்த்துக்கலாம். நிச்சயமாக மாணவர்கள் பெற்றோர்களுக்கு உங்களுடைய விளக்கங்கள் நிச்சயமாக உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறோம். நன்றி. நன்றிம்மா. சுவைஞர்களுக்கும் புதிய தலைமுறை டிவிக்கும் உங்களுடைய செய்தி ஊடகங்களுக்கும் இது போன்ற ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9030740000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு அடுத்த நாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். எந்த மதிப்பெண்ணிற்கு எந்த
படிப்பில் சேரலாம், அதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் போன்ற தகவல்களை திங்களன்று நிகழ்ச்சியில் பெறலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.